இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா OGTT அப்படின்னு பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். ஏன் இந்த OGTT பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒண்ணு அந்த பிரெக்னன்ட் விமனுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியணும், என்ன டெஸ்ட் பண்றாங்க, என்ன டைம்ல பண்றாங்கிறது தெரியணும். ரெண்டாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த OGTT பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ OGTTனா என்னன்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அது எதுக்கு பண்றாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக பண்றாங்க. ஒண்ணு, அம்மாவுக்கு பிரெக்னன்சியால சக்கரை நோய் வந்துச்சுன்னா அதை எப்படி குறைச்சி குழந்தைய வந்து நல்லபடியா டெலிவரி பண்றாங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி OGTT இன்னொன்னு எதுக்கு பாக்குறோம்னா, அம்மாவுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கு, அந்த சுகரால அந்த குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் வராம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம OGTT வந்து நம்ம பாக்குறோம். ஓகேவா? இப்போ OGTT எப்படி பண்ணுவாங்கிறத பத்தி பார்க்கலாம். 75 கிராம் ஆஃப் குளுக்கோஸ வந்து 150 to 200 ml ஆஃப் நார்மல் வாட்டர் இல்லைன்னா லைம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அம்மாக்கு கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு 1 hour டியூரேஷன்லயும் அப்புறம் 2 hour டியூரேஷன் 3 hour டியூரேஷன் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து 1 hour டியூரேஷன்ல எவ்வளவுக்கு மேல இருந்தா அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அப்படின்னா 200 மேல இருந்தா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து 145 மேல இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இப்ப 3 ஹவருக்கு மேல அதை செக் பண்ணி பார்க்கும்போது 125 மேல இருந்தா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அந்த மாதிரி 1 hour 2 hour 3 hour சொல்லி 3 கன்சிக்யூட்டிவ் இதுலயும் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க ரிப்போர்ட்ல. ஓகேங்களா? இப்ப இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஓவர் நைட் ஃபாஸ்டிங்ல வந்து இருந்திருக்கணும். எதுவுமே நைட் வந்து சாப்பிட்டு இருக்க கூடாது. அண்ட் தென் மார்னிங்ல வந்து அப்படியே ரேண்டமா எடுப்பாங்க. இப்ப மார்னிங் வந்த உடனே ஒன்னு எடுப்பாங்க, அது ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா அம்மா வந்து எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த டைம் அப்போ அம்மாவுக்கு அப்ராக்சிமேட்டா 90 ல இருந்து 110 மில்லிகிராம் per டெசிலிட்டர் அவ்வளவுதான் குளுக்கோஸ் வந்து ரத்தத்துல இருந்திருக்கும். அது 1 hour 2 hour இந்த நம்ம கொடுத்த ரிப்போர்ட் வச்சு அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.